ஸோ எல்லோரும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம பிஃபோர் அப்ரூவல் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் அப்ரூவல் வருது, கஸ்டமர் என்ன சொன்னார், எல்லாத்தையும் இந்த பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பிரேக் பேட் வந்து எனக்கு சரி போடும், பட் பின் கிட் வீக்காக இருந்துச்சு. ஆயில் ஃபில்டர் மட்டும் தான் சர்வீஸ் வந்துருக்குது. ஸோ இந்த கஸ்டமர் எவ்வளோ ஃப்ரீயாக மாற்றி தர முடியுமோ அவ்வளோ ஃப்ரீயாக மாற்றிக்காரத சொல்லி கேட்டிருக்காரு. சூப்பர். ஸோ அவர் கொடுக்குறது வந்து நம்ம சர்வீஸ்க்கு வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 2500 வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் 2 பேர், சூப்பர்வைசரு, மேனேஜரு, அப்புறம் சிசிஎம்எம், சர்வீஸ் அட்வைசரு, வாஷிங் சூப்பர்வைசர், அப்புறம் அதுக்கு கீழே வேலை செய்கிறவங்க, இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த ஒரு லேபராக வருது. ஸோ இதுலேயும் காசு கம்மி பண்ணி சொல்லி கேட்குறாரு. ஸோ எங்களுக்கும் டார்கெட்லாம் இருக்குது. ஸோ அதையும் கஸ்டமர் புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் விற்கும் போதும் சர்வீஸ் ரெக்கார்டை வச்சு தான் காரை விற்கிறாங்க. ஸோ அதுவும் கஸ்டமர் நோட்டீஸ் பண்ணிக்கணும். இந்த வண்டியில் வந்து மேஜர் எதுவும் இல்லை. ஸோ எல்லாத்தையுமே அவர் இது கம்ப்ளைண்ட் இருக்கிறது எல்லாத்தையுமே ஃப்ரீயாக மாற்ற சொல்கிறாரு. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஈவன் இந்த கஸ்டமர் வந்து பெட்ரோலையும் ஃப்ரீயாக ஊற்றித்தாங்கன்னு கேட்குறாரு. ஸோ எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வண்டி வந்து எலி வந்த வண்டி தான். ஸோ நாங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காட்டுறோம் வாஷிங் முடிச்சுட்டு. ஏன்னா ஸ்டார்டிங் பீரியட்லேயே எல்லாமே இல்லைன்னு உங்களுக்கு காமிச்சார் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஈவன் இவர் ஒயரிங்கு எல்லாமே கூட அவுட்டரில் போட்டிருக்கு. இதனால தான் ஆஃப்டர் மார்க்கெட்டில் போட்டது எதுவுமே நாங்கள் போடுறதில்ல. அப்புறம் ஏர் ஃபில்டர் அசம்பிளி லாக் உடஞ்சிருக்கு. அதை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பேட்ரி வந்து வண்டியோட வந்த பேட்ரி லேட் ஸ்டார்ட் ஆகுது. சொன்னதுக்கு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டாரு. பட் ரோட் சைடில் ஏதாவது நின்றுச்சுன்னா இப்போ தான் சர்வீஸ் எடுத்துகிட்டு போயிட்டேன், கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சின்னு சொல்லுவார். ஸோ அதுக்காக தான் அதையும் சேர்த்து காட்டுறேன் நான். லாக் உட்காராம இருந்தது. எங்களால் என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ இந்த வண்டியை கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்குங்கிறத கரெக்ட் பண்ணி தான் எங்களோட பெஸ்ட்டை நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் தான் எங்கள் கேட்டுக்கிறோம். தேங்க்யூ.